காண்டம் நிறைய விட்டதுனால கப் கொடுத்துருக்காங்களோ. காரி காரி சுத்திக்கிட்டே இருக்க. டேய் டேய் டேய், விடிய போதுடா, வந்த வேலையை பாரு. ஏய் எந்திரிங்கறேல, கம் ஆன். இனிமேல் இது யூரின் சரக்கு. என்ன பண்ற? சீக்கிரம் வா, நேரம் ஆகுதுல. நல்லா கட்டியா பிடிச்சுக்கணும். என்ன வா வா. சீக்கிரம் வா. உள்ள போய் கதவை நல்லா தாப்பால் பட்டுக்க. போலாங்க. தண்ணி வேணும். இல்ல. அப்போனா டீ கொடு. பால் இல்ல. ஹலோ. சரி வரேன். உதவாக்கற என் வயித்துல வந்து புள்ளையா பிறந்திருக்கானே. ஊரெல்லாம் தேடி புடிச்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுனா எந்த ஆம்பளையாவது தொலைச்சிட்டு வந்து நிப்பானா? ஊர்ல தலை காட்ட முடியல. டேய், நீ இங்கதான் இருக்கியா? உன் வாழ்க்கை இப்படி வீணா போச்சேடா. அவ போயிட்ட 4 வருஷம் ஆச்சுல, எதுக்கு அதவே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க? என்னமோ துணி கடைக்கு துணி வாங்க போன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த துணி கடைக்காரனோட ஓடி போயிட்டான்னு சொல்லு. இப்படி அழகா சிங்க குட்டியாட்டும் 2 ஆம்பளை பிள்ளைங்க விட்டுட்டு போறதுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ. ஓடுகாலி ஓடுகாலி. ரோசாராணி, ரோசாராணி, தோசை ஆசை, தோசை அப்பளம் வடை, அத்தா ஆசை தோசை. ரோசாராணி, என்ன ஆகு? உன் தோசை அம்மாவாசை இருட்டு மாதிரி ரொம்ப கருப்பா இருக்கு. இது கருகுனது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு. இத பாரு, புடவை கூட கிழிஞ்சிருக்கு. இது எப்பயாவது உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா? வாயை மூடிட்டு சாப்பிட்டு போ. இல்ல ஒரு நல்ல புடவையா வாங்கிட்டு வந்துட்டா நல்ல தோசையா சுட்டு தரேன். ஆசை தோசை அப்பளம் வடை, ஆசை தோசை அப்பளம் வடை. என் புள்ள சாப்பிடாம பாரு பசியில அழுதுகிட்டே போறான். நீ நல்லா நேரத்துக்கு சமைச்சு கொட்டிக்கிறல்ல, கொட்டிக்க. வாயை மூடு, மூடு வாயை.
1 வருஷமா இதே புடவைய கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜாக்கெட் கூட வாங்கி கொடுக்க முடியாது உன் புள்ளைக்கு. இந்த தீஞ்ச தோசையே ரொம்ப ஜாஸ்தி. உன் புள்ளைய நான் கட்டிக்கிட்டதை விட அந்த ஜவுளி கடை சுப்பிரமணியனை கட்டி இருந்தனா தினம் ஒரு புடவை கட்டி அழகு பாத்திருப்பேன். எனக்குன்னு வந்து வாச்சிங்களே. அண்ணே அண்ணே கடைசாமி தொலைச்சிட்டேனே. சீக்கிரம் வாண்ணே. ஓனர் வரத்துக்குள்ள வந்து கடையை திறந்து கொடுத்துருக்கேன். இல்ல வேலையை போயிடுனே. வந்து கொஞ்சம் திறந்து கொடுங்கண்ணே. அண்ணே வேலை போயிடுனே. அண்ணே சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கண்ணே. வாங்கண்ணே. இந்த கடை தானே அண்ணே. ஓனர் வரத்துக்குள்ள சீக்கிரம் திறங்கண்ணே. சீக்கிரம் திறங்கண்ணே. சீக்கிரம் ஐயோ உங்கட என்ட்ரன்ஸ் உனக்கே தெரியல. அண்ணே அவசரத்துல மறந்துட்டேனே. இங்க இருக்குனே. இத திறங்கண்ணே. அண்ணே நீங்க தெய்வனே. என்ன காப்பாத்திட்டீங்கண்ணே. இந்த ஏரியாவில் என் சாவிக்கு துறக்காத பூட்டே கிடையாது. தெரிஞ்சுக்க. போ வேலையை பாரு. போ. இதையே இங்கிட்டு ஓடுறான். இந்த கடைக்கு இத்தனை ஓனரா? பார்ட்னர்ஷிப் பாய்ஸ். என்ன பார்ட்னர்ஸ் எல்லாம் பாக்ஸ் எடுத்துட்டு பறக்குறாங்க. தெருவுக்கு போய் டெலிவரி பண்ணுவாங்களோ? டேய் சைக்கிள் விட்டுட்டு போறடா. இவன் ஏன் அதன் கடையிலே பெட்டி எடுத்துட்டு ஓடுறான்? கன்ஃபியூஷன். ஐயோ யாருமே இல்ல கடையில. அப்ப அவங்க திருட்டு பசங்களா? ஒரு நல்ல புடவையா வாங்கிட்டு வந்து கொடு. நல்ல தோசையா சுட்டு தரேன். அண்ணே கடை திறந்துருக்குண்ணே. எனக்கு தெரியும் உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. அந்த திருட்டு கும்பலை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள புடிச்சிருவோம். புடிங்க மேடம், புடிங்க. அந்த கும்பலுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா மேடம், ஆமா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. என்ன மேடம்? அந்த புடவை எப்படி உன் கைக்கு வந்துச்சு? சேலை கிழிஞ்சிருச்சு மேடம். ரோஜா ராணியோட தோசை கறிடுச்சு மேடம். புது சேலை கைக்கு வந்துருச்சு. சரி ஏதோ தவறுதலா வந்துருச்சு. அதை விடு. கையெழுத்து போட்டு வீட்டுக்கு கிளம்பு. மேடம் நீங்க ஏதோ காமெடி பண்றீங்கன்னு நினைக்கிறேன் மேடம். நான் நிஜமா தான்டா சொல்றேன். கிளம்பு. இல்ல மேடம், நீங்க என்ன முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி என்கவுண்டர் பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு மேடம். என்கவுண்டர்? ஆமா மேடம். ஒன்னு நிறைய சீரியல் பாப்பியோ? டேய் என்கவுண்டர் கேவலப்படுத்துறதுக்காகவே உன்னை என்கவுண்டர் பண்ணலாம். இந்த போட்டேன் மேடம். இந்த போட்டேன் மேடம். இந்த போட்டேன் மேடம். இந்த போட்டேன் மேடம். புருஷன் போலீஸ்ல அடிபட்டு வந்து கிடக்குறானே, என்ன ஏதுன்னு கேக்குற அக்கறை கொஞ்சமாவது இவளுக்கு இருக்கா பாரு. இப்படி அகம்பாவம் புடிச்சவளை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம நீ கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாம். நம்மளால இத கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. நாம எப்படி பொண்டாட்டிய கண்ட்ரோல் பண்றது? என்னது பேக் மட்டும் விழுகுது? பப்ளிக் பப்ளிக் ஆம்பளை பப்ளிக் பொம்பளை பப்ளிக். ரோஜா ராணி. சாரி கிரிதர். ரோஜா ராணி இது சுப்பிரமணி. நம்ம குழந்தைங்க. அவங்கள நல்லபடியா பாத்துக்கங்க கிரிதர். அவங்க சின்ன குழந்தைங்க. ரோஜா ஏன்னா இந்த பொம்பளை எல்லாம் இப்படி இருக்காளுங்க? எப்படி டெய்லி புடவை தான் மாத்துவாளுங்க, புருஷனையுமே மாத்துவாளுங்க. ஹோட்டல் லைஃப் ஹோட்டல் தம்பி, லைஃப் இஸ் லைஃப் இஸ் 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 என்னது இது? என்னது இது சாமி? என்னது இது? என்ன கட்ச மாதிரி இருக்கு? வேறு நாய் கடிக்கல, அப்புறம் ஒரு பேய் கடிச்சிருச்சு. பேய் என்ன நெஞ்சிலே கடிக்கும்? அப்புறம் நெஞ்சில கடிக்க அண்ணா, ஒரு மனுஷனுக்கு நேரம் சரியில்லைன்னா அவன் ஒட்டகத்து மேல ஏறி உட்கார்ந்தா கூட நாய் வந்து கடிச்சிரும். இந்த பழமொழிக்கும் இந்த வெறிநாய் கடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உன் பொண்டாட்டி ஓடி போச்சுல்ல, அதே மாதிரி நான் ஓடி அந்த கதை ஒண்ணு இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லு.
is rising up. All my stress. Temperature is rising up. All my stress. Temperature is rising up. Temperature is rising up. Sir, what do you want, sir? 2 large whiskey. உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு சார். நீங்க மச்ச ஜோசியர் மயில் வாகனம் தானே? உங்களை நிறைய டிவில எல்லாம் பார்த்திருக்கேன் சார். இங்க என்ன சார் லண்டன்ல? இன்னைக்கு என்ன கிழமை தம்பி? திங்கக்கிழமை லண்டன், செவ்வாய்க்கிழமை நியூயார்க், புதன்கிழமை பிரான்ஸ்னு இப்படி ஒவ்வொரு நாடாக போய் ஜோசியம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சார் சேலம் சித்த வைத்தியர் மாதிரி திங்கக்கிழமை திருச்சி விஜயம், செவ்வாய்க்கிழமை வேலூர், புதன்கிழமை மதுரைன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பர் சார். நீங்க கையை கொடுங்க. தம்பி, பொதுவா எல்லாருக்கும் மச்சம் கழுத்துல இருக்கும், கை காலில் இருக்கும், முதுகுல இருக்கும். ஆனா உனக்கு மட்டும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. கரெக்டா சார்? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நான் குளிக்கும் போது எதுவும் ஒளிஞ்சிருந்து பாத்தீங்களா? ஒருத்தரோட கண்ணை பார்த்தாலே அவங்களுக்கு எங்கெங்க மச்சம் இருக்குன்னு கரெக்டா சொல்லுவேன். இது வரைக்கும் அந்த மச்சத்தை வச்சு நீ பல பெண்களும் வலையில சிக்க வச்சிருப்ப. இன்னையிலேருந்து 1 2 ஒரு 48 நாளைக்கு உன் வாளையும் உன் கை காலையும் அடக்கி வச்சிருந்தேன்னா உனக்கு நல்லது. போங்க சார், இப்போதான் ஒன்று ரெடியாக இருக்கு. சாரி மேடம். ஐயோ சாரி மேடம். சாரி மேடம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அதான். லண்டனுக்கு புதுசா? ஆமா மேடம். வா. 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 அம்மா, ஐயோ ஐயோ அம்மா. அப்பவே அந்த ஜோசியக்காரன் சொன்னேன். இப்ப தானடி இறக்கி விட்டீங்க, அதுக்குள்ளயா? வா. யாரு கிட்டடா நீ? புலிமானை வேட்டைதான் ஆடிடுமே காட்டில், மான் புலியை வேட்டைதான் ஆடுமே. அவுத்துடுங்க மேடம். என்னத்தை கொண்டு வரா?
அக்கா 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 வேணாக்கா அக்கா அக்கா வேணாக்கா வேணாக்கா ஐயோ ஐயோ என்னக்கா இது ஐயோ என்னக்கா மேடம் மேடம் விட்டுருங்க மேடம் ஐயோ வேண்டாம் மேடம் ஐயோ மேடம் மேடம் வேண்டாம் மேடம் வேண்டாம் மேடம் ஐயோ ஐயோ வலிக்குதா Mamma mia, mamma mia, mamma mia, let me go. என்னடா மாப்பிள்ள டேல இங்கே வேலை பார்க்குற நைட்ல அங்க வேலை பார்க்குற ஓவரா வேலை பார்க்குற கொஞ்சமாவது ரெஸ்ட் விட்றா. டேய் நான் ஆட விட மாட்டேங்கிறேன் மாப்பிள்ள. நேத்தெல்லாம் கூட்டிட்டு போய் அவ என்சில நெஞ்சில பச்சை குத்துறேன்னு சூடு வச்சுட்டேன் மாப்பிள்ள. அப்பா நான் முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான். லண்டன்ல என்னால் இருக்க முடியல. என் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் மாணிக்கத்தோடதும் விலைக்கு வருது. அதை நான் எப்படியாவது வாங்கி ஆகணும்பா. நான் அடுத்த வாரம் ஊருக்கு வரேன். 10 லட்ச ரூபா எப்படியா ரெடி பண்ணி வைங்க. நான் போனை வச்சுறேன். இந்த ஊர்ல வேலை செஞ்சா லட்சமா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. மதுரை மாணிக்கம் ரெஸ்டாரண்ட் 10 லட்சம். லண்டன் காஞ்சனா அப்ளே 10 lakhs. இவங்க இங்க இருக்கா? வா. மேடம் எங்க மாமா என்ன இந்தியாவுக்கு வர சொல்றாரு. எதுக்கு? அவர் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்றாரு. முடியாதுன்னு சொல்லு. அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 10 லட்ச ரூபா பணம் தர்றேன், லண்டன்ல ரோட்டோரமாக இட்லி கடை போட்டு பொழைச்சிக்கன்னு சொல்றாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன நம்பி யார் மேடம் 10 லட்ச ரூபா பணம் தருவா? அவர் சொல்ற ஐடியாவும் நல்லா தானே இருக்கு. அதனால அவர் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் மேடம். இத பாரு, என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. உனக்கு லண்டன்ல கடை தானே வைக்கணும். ஆமா மேடம். நாளைக்கு காலையில வந்து பணத்தை வாங்கிக்கோ. தேங்க்ஸ் மேடம். நீ கேட 10,000 ரூபா. 10 லட்சம் கேட்டேன் 10,000 கொடுக்குறீங்க. டே அது பவுண்டுடா, போய் மாத்திக்கோ. 10 லட்சம் ஆடும். இந்த அக்ரிமெண்ட்ல கைத்து போடு. அக்ரிமெண்டா? அக்கா நம்ம என்ன அப்படியே போல இருக்கோம். மேடத்துக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், சூடெல்லாம் கூட வாங்கியிருக்கேன். என்கிட்ட போய் கையெழுத்து கேட்குறீங்களேக்கா? அது பர்சனல், இது ப்ரொஃபஷனல். நீ போட்டுறக்கா தூக்கிறது. தேங்க்ஸ்க்கா. 20 கையெழுத்தா? தேங்க்ஸ் மேடம். என்ன மேடம்?